எங்களுடைய முன் சென்ற சமூகத்திற்கு கிடைக்காத சில பாக்கியங்களை, நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுல ஒன்றுதான் இந்த ஊடகங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வயஹ்லுகு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவையெல்லாம் படைப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாங்கள் இன்றைக்கு ஒரு 200 வருடங்கள் 300 வருடங்களுக்கு முன்னாடி கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கான வசதிகள் இன்றைக்கு வந்திருக்குது. எல்லார கையிலையும் போன் வந்ததால எல்லோரும் ஊடகவியலாளர்களாக மாறி இருக்கிறாங்க. குறிப்பாக கோவிட்-19 வந்ததுக்கு பிறகு கல்வி செயற்பாட்டின் முக்கிய கருவியாக போன் மாறிச்சு. ஓம் இல்லையா? அதுக்கு முன்னாடி கல்விக்கு போன் பெரிய ஒரு அவசியம் கிடையாது. கோவிட்-19 வந்த பிறகு கிளாஸ் இல்லை, ஸ்கூல் இல்லை, டீச்சர்ஸ் மாரை சந்திக்க முடியாது, ஜூம் கிளாஸ் ஆரம்பிச்சு தவிர்க்க முடியாத கல்வி கருவியாக எழுதுகோல் புக்ஸ் வந்த மாதிரி போனும் ஒரு தவிர்க்க முடியாத கருவியாக மாறிச்சு. மாறினத்துக்கு பிறகு எல்லா குழந்தைகளுடைய கையிலும் பெற்றோர்களின் அங்கீகாரத்தோடு போன் கைக்கு போயிடுச்சு. அவங்க எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு மாறினாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்தில் பிள்ளைகளுக்கு நிறைய சவாலிக்கு போதை வஸ்து ஒரு சவால். ஆனால் போதை வஸ்தெல்லாம் ஸ்டார்டிங்ல புரிய வரும், இது ஆபத்தான ஒரு ஸ்டேஜில் மகன் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த போனும் சோசியல் மீடியா பாவனையும் ஸ்டார்ட்ல தெரிய வராது, இறுதி கட்டத்தில் தான் அதனுடைய விபரீதங்கள் தெரிய வரும். அங்கதான் அது ஆபத்து இருக்குது. கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, சில செய்திகளை பாருங்கள். பெற்றோர்கள் கல்விக்கு போனை கொடுக்கணும் என்று நினைக்கிறோம். ஆனால் எனக்கு கிடைக்காததெல்லாம் என்ற பிள்ளைக்கு கிடைக்கும். எல்லோருடைய விருப்பம் தப்பு கிடையாது, அனுபவிக்கணும் என்று நினைக்கிறோம். அதால ஒரு புள்ள ஏதாவது ஒன்றை கேட்டா உடனடியாக போனை கொடுக்கிறோம். பாய்லர் கோழி மாதிரி பிள்ளை அந்த மாதிரி வளர்க்கறதுக்கு ரெடி ஆகிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா நாயகி மீது அதிகமான அன்பு வச்சிருந்தாங்க. ஆனால் ஃபாத்திமா நாயகி கேட்டதெல்லாம் கொடுக்கல. அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஃபாத்திமா நாயகி கேட்கிறாங்க, ஒரு அடிமை வேலைக்கு எனக்கு தேவைன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகளுக்கு உடனே அதை கொடுக்கல. கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு, கொடுத்திருக்கலாம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் தூங்குகின்ற பொழுது 33 தரம் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், 34 தரம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிவிட்டு தூங்குங்கள் அப்படிங்கிறாங்க. விரும்பினதெல்லாம் கொடுக்கணும் என்பதை விட அல்லாஹ்வுடைய தூதர், நான் கொடுக்கிறத என்ற பிள்ளைகள் உணரணும். என்ற வாப்பா, என்ற உம்மா கடுமையான கஷ்டத்துக்கு மத்தியில் தான் இதை எனக்கு செய்து தருகிறார்கள் என்று ஃபீல் பண்ற ஒரு கட்டத்தில் ஒரு பொருளை கொடுக்கணும். இன்றைக்கு அப்படி கொடுக்காதது தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையாக மாறுது. இப்போ போனை எடுத்தா, குறிப்பாக இந்த டீனேஜ் வயசில் உள்ள பிள்ளைகள் அதிகமாக போன் எடுப்பாங்க. எடுத்தா சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் இருக்கும், எஃபி இருக்கும், யூடியூப் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இருந்தால் அதுக்குள்ள அவங்க பேய்த்திருவாங்க. நெருக்கமான பலரோடு பழகுவதற்கான சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால ஏற்படுகிற நலவுகள் சில உண்டு. ஆனால் பக்குவப்படாத வயதில் இதை பயன்படுத்த முற்படுகிற நேரத்தில் வர்ற விளைவுகளை பாருங்க. அவங்க மெசேஜ் பண்ணுவாங்க, வீடியோ கால் எடுப்பாங்க, ஆடியோ கால் பகிர்ந்து கொள்ளுவாங்க, எல்லாமே நடக்கும். தேவைப்பட்ட டிலீட் பண்ணுவாங்க. டிலீட் பண்ணினா என்ன நினைக்கிறாங்கண்டா, அழிஞ்சிட்டு அப்படி என்று நினைப்பாங்க. டிலீட் ஃபார் எவ்ரி ஒன்டா எல்லாருக்கும் அழிச்சாச்சு என்று அந்த சம்பந்தப்பட்ட 2 பேரும் நினைப்பாங்க. ஆனால் போன் மாத்தின பிறகும் 10 வருஷத்துக்கு பிறகு அந்த போட்டோவை கூகுள் காரன் நினைவுபடுத்துவார். போன் மாத்தினா கூட அது வருது. சம்பந்தப்பட்ட 2 பேருக்கு தான் அது அழிஞ்சிருக்கும். மற்ற இடங்கள் எல்லாத்திலையும் பதிவாயிருக்கும். போன்ல நம்ம ஒரு விஷயத்தை, கிரிக்கெட் மேட்ச் அடிக்கடி பார்க்கிறாரு, நகைச்சுவை பார்க்கிறாரு. அவர் சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகிற பொழுது அவர் எதை விரும்பி பார்க்கிறாரோ அதுதான் திருப்பி திருப்பி அங்க வந்துட்டே இருக்கும். அவர் கேட்கவே இல்லை,
அவனாக அதை கொடுக்கிறான். அந்த அளவுக்கு எங்களை அழகாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் பாதுகாப்பான ஒரு சூழலில் நாங்க இருக்கிறோம் என்று பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்திருப்பாங்க. பாஸ்வேர்ட் மறந்தா அவன் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்களா, இந்த வழியால போங்கன்னு சொல்லி ஐடியா சொல்லுவான். அந்த வழியால் அவனுக்கு போக தெரியாதா? நிச்சயமாக போக தெரியும். டீனேஜ் வயசுல இந்த போனை தூக்கி கொடுக்கிறோம், எந்த கட்டுப்பாடும் இல்லாம கொடுக்கிறோம். பெற்றோர்களின், தந்தையின், தாயின் போன்ல இந்த கிளாஸஸ் மற்ற அவங்களுடைய நண்பர்களோடு தொடர்புகளை வச்சு கொள்றதுக்கு முடியாமல் தனியா அவங்களுக்கு போனை வாங்கி கொடுக்கிறோம். இந்த பக்குவப்படாத வயசுல அது கொடுக்கப்படுற நேரத்தில் பல பிரச்சனைகள் தொடர்ந்தேர்ச்சியாக சந்திக்க வேண்டி வரும். இந்த போன் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இப்ப பாருங்க, சாப்பிட போயாச்சு, ரெஸ்டாரண்ட் போயாச்சு, சாப்பாடெல்லாம் வந்தாச்சு, பசி, சாப்பிட ரெடியாக ஒரு நண்பன் சொல்லுவான் கொஞ்சம் வெயிட், ஒரு செல்ஃபி எடுத்துக்குவோம். அவன் ஒரு 4 செல்ஃபி எடுப்பான். இன்னொருத்தர் வெயிட் பண்ணுங்க, அவர் ஒரு 10 செல்ஃபியை இன்னொரு ஏங்கிள் இருந்து எடுப்பார். எடுத்தது மாத்திரமல்லாமல் போட்டோ நிறைய. அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் இந்த கலாச்சாரத்தை விரும்புவார்களா என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். அது மாத்திரமல்லாமல் அந்த போட்டோவை தூக்கி என்ன பண்றது, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சாச்சு, அதை ஒரு 100 பேர் பார்க்கிறது. அடுத்த டீம் அடுத்த நாள் போய் இவர்களுக்கு ஈக்குவலா இன்னொரு அடி ஒன்று அடிக்கணும், அதை விட பெரிய ஒரு இடத்துக்கு போக ட்ரை பண்றது. கண்ணியமிகு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாவை பயப்படக்கூடிய விதத்தில் எங்களுடைய மாணவர்களை, பிள்ளைகளை, எதிர்கால தலைமுறையை தயார்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்குது. போனை தவிர்த்து அதை செய்யவும் இயலாது. போனையும் கொடுக்கணும், ஆனால் கட்டுக்கோப்பாக வச்சுக்கொள்ளவும் வேண்டும். இது ஒரு சவாலான ஒரு விஷயம். இதை எப்படி கையாள வேண்டும் என்பதை எங்கள் முன்னாடி உள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப ஓலவல் படிக்கிற ஒரு பிள்ளை, அவங்களோட பெட்ஜ் எல்லாரும் ஆன் பண்ணி எல்லோரும் ஒரு குரூப்ல இருப்பாங்க சோசியல் மீடியாவில். அதுல பேசப்படுற பேச்சு, நகைச்சுவை, மீம்ஸ் எல்லாமே ஒரு பெற்றோர் பார்க்கக்கூடிய விதத்தில் அந்த குழுமம் இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது, சத்தியமாக இருக்காது. அது எங்களுக்கு தெரியுது. வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி. வெட்கத்தை தொலைத்தால் எல்லா ஃபித்னாவும் உள்ள வரும், எல்லா ஃபித்னாவும் வரும். நாங்க தலை காட்ட முடியாத இம்மையிலும் மறுமையிலும் தோற்று போகிற ஒரு சூழல் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க. ஒரு பெண்மணி ஒரு மார்க்க ரீதியான டவுட் கேட்டு வராங்க, ஒரு சஹாபிய பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதரோடு இன்னும் ஒரு நபி தோழர் இருக்கிறாங்க. அவர் அந்த பெண்ணை உற்று பார்க்கிறார்கள். பார்த்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் தலையை திருப்பி விடுகிறார். ஹஜ் புனிதமான ஒரு வணக்கம், புனிதமான இடம், இஹ்ராமோடு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர் இதுல கவனமா இருக்கிறாங்க. ஏனென்றால் அதுல விபரீதம் ரசூலுல்லாவுக்கு தெரியும். நாங்க பெற்றோர்களும் ஆசிரியர்களும் ஒரு வளர்ந்தவர்களும் என்ன நினைக்கிறேன்டால், அவங்களோட பெட்ச் படிக்கிற பிள்ளைகள் இந்த வயசுல அப்படியான ஒரு விஷயம் இருக்கின்றான் அப்படி என்று அந்த விஷயத்தை ஷைத்தான் இலகுபடுத்தி காட்டுவான். எல்லா ஃபித்னாவுக்கும் அடிப்படை அதுவாகவே அமைந்து விடுகிறது. சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில் இருக்கிறாங்க, இஹ்ராமோட இருக்கிறாங்க. வந்தவங்க மார்க்க தீர்ப்பு கேட்டு வந்தவங்க அந்த நேரத்திலும் இந்த விஷயத்துல என்ன செய்யறாங்க, மிக கவனமாக இருந்திருப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த விடயத்தில் இப்ப ஒரு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கிறது இபாதத். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, உங்களுடைய மனைவிக்கு ஒரு கவள உணவை ஊட்டி விடுவதும் வணக்கம் என்றார். ஒரு பிள்ளைக்கு உடுத்து விடுறது இபாதத், உறங்க வைத்தல் இபாதத், குளிப்பாட்டுதல் இபாதத். எத்தனை வீடுகளில் போன் இல்லாமல் இந்த இபாதத் நிறைவேற்றப்படுகிறது? மியூசிக் இல்லாமல் தூங்க வைக்கப்படுகிறதா? மியூசிக் இல்லாமல் உணவு கொடுக்கப்படுகிறதா? மியூசிக் இல்லாமல் ஒரு பிள்ளைய ஒரு விஷயம் செய்ய வைக்க முடிகிறதா? கேட்டா சொல்றது தவிர்க்க முடியாதது என்று சொல்லி சொல்றோம். எங்களை போனுடைய அந்த பெற்றோர்கள் வளர்த்தாங்க.
இல்லை. எங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது, ஆனால் நாங்க தோற்று போய் இருக்கிறோம். சோசியல் மீடியாவுடைய எங்கட பெற்றோர்கள் எங்களை வளர்த்தாங்க? நிச்சயமாக இல்லை. நாங்க நல்ல முறையில் வளர்ந்திருக்கிறோம். எங்கோ ஒரு இடத்தில் நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக சறுக்கி கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறார்கள், பெற்றோர்கள் தான் ஒவ்வொரு திசைக்கும் திருப்பி விடுறாங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அது தெளிவாக இன்றைக்கு சமூகத்தில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, பெற்றோர்களே, இந்த விஷயத்தில் மிச்ச கவனம் எடுக்கணும். என்னுடைய பிள்ளைகள் போன் தேவை, கல்விக்கு தேவை, தொடர்பாடலுக்கு தேவை, அதில் வரையறை என்ன? கணவனோடு சேர்ந்து உரையாடணும். இதை எப்படி செய்து கொள்ளலாம், என்ன வகையில் அவரை கையாளலாம் என்பது தொடர்பாக தீவிரமாக யோசிக்க தவறுகின்ற பெற்றோர்கள் எல்லோரும் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும்.